நியூ வேர்ல்டு ஆர்டர், புது உலக முறை. பல காலங்களாக உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் உலகம் முழுவதுமே ஒரு பாதிப்பை கொண்டு வரும் பொழுது இதை புது உலக முறை என்று சொல்லி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலத்துல இதை அழைக்கிறது உண்டு. இது ஒரு உதாரணத்தோடு கூட உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுப்பாங்க. ஆனா வெட்னஸ்டே இல்ல சாட்டர்டே அப்படின்னு வரும்பொழுது வேற யூனிஃபார்ம் மாத்திட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல சில பிள்ளைகள் என்ன தப்பு செய்வாங்க அப்படின்னா, எதை நம்ம போடக்கூடாத அந்த யூனிஃபார்மை மாத்தி போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூல்ல பொதுவா காலையில என்ன நடக்கும், அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதுல எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் அப்படி வரிசையா நிற்க வச்சு அங்க அசம்பிளி நடக்கும். யூனிஃபார்மை மாத்திட்டு போட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைகள் தனியா தெரிவாங்க. உலகமே ஒரு இடத்துல ஒரே விதத்துல எல்லா காரியத்திலுமே ஒரு மாற்றம் வரும் பொழுது உலகம் எல்லாமே அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திருக்கும் பொழுது ஒரு யூனிஃபார்மை ஏத்துக்கிற மாதிரி அங்கீகரித்திருப்பாங்க. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் மாத்திரம் தனித்து தெரிவார்கள். உலகம் அவர்களை மாத்திரமே வித்தியாசமாக பார்க்கும். இது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு வரும்பொழுது குறிப்பிட்டு ஒரு காரியத்தில் மாத்திரமே மாற்றங்கள் வரவில்லை, பல காரியங்களிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்த மாற்றங்கள் வர 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 ஜனங்களும் மனிதர்களுக்குள்ளும் அந்த சிந்தனை மாறும் பொழுது அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உலகமே ஒரு திசையில பிரயாணிக்கக்கூடிய ஒரு விதம். அல்லேலூயா.